நம்மளாம் ஒரு கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னா அங்கே போடுற மியூசிக்கு யாரு கண்டாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி செம்மையாக டான்ஸ் ஆடணும்னு ஆசை இருக்கும், நல்லா சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், எல்லா கவலையும் வந்து நிம்மதியாக இருக்கணும்னு ஆசை இருக்கும். பட் அப்படிலாம் முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்களாம் சுற்றி சுற்றி உட்காந்துருப்பாங்க, டான்ஸ் ஆடினாலும் ஏன்னு கேட்பாங்க, ஒரு மாதிரி பார்ப்பாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஒரு கல்யாண வீட்டில் இருக்க முடியுமான்னு கேட்டால் இருக்க முடியாது. ஆனால் இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுற விதமாக சமீபத்தில் ஃபேக் சங்கீத் அப்படிங்கிற பேரில் ஒரு நிறுவனம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க டெல்லியில். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாவே ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த இடத்துல பொண்ணு மாப்பிள்ள இருக்க மாட்டாங்க, தாலி கட்டுற ஈவெண்ட் நடக்காது, மற்றபடி எல்லாமே நடக்கும். ஆக நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போறோமோ அப்படி போகலாம். அங்க நிறைய மக்கள் இருப்பாங்க. நம்ம ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோட போறோம் அப்படின்னா அதுமே நிறைய பேர் வந்திருப்பாங்க. இதுக்கு வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. அங்க போன பட்சத்துல ஒரு கல்யாண வீட்டுல எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு டிஜே மியூசிக் போடுறாங்க அப்படின்னா டிஜே மியூசிக்கும் இஷ்டப்படி நம்ம ஆடலாம். ஏன்னா நம்மளை சுத்தி நம்ம சொந்தக்காரங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இஷ்டத்துக்கு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம நம்ம யூடியூபுக்கோ இல்ல இன்ஸ்டாகிராமுக்கோ ரீல்ஸ் வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோ, போட்டோஸ் எடுக்கணும், அதுக்குன்னு செப்பரேட்டா இடம் வச்சிருக்காங்க. செம்ம டெக்கரேஷன்ஸ்ல அந்த இடத்துல நம்ம போட்டோ வீடியோ எல்லாம் கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் 6 ஈவெண்ட் நடத்தினதுல 6 ஈவெண்ட்டுமே ஃபுல்லா இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு பாத்தீங்களா. ஸோ முதல் கட்டமா டெல்லியில ஜும்மா கி ராட் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷன் இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இது ஒரு புது பிசினஸா ட்ரெண்டிங்கா ஓடிட்டு இருக்கு. இதோட டிக்கெட் பிரைசிங் பாத்தீங்கன்னா 1000 ரூபா, 1500 ரூபா, 3000 ரூபா அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த 1000 ரூபா டிக்கெட்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க டிஜே மியூசிக் இருக்கும், ஆடிக்கலாம், நல்லா சாப்பிட்டுக்கலாம், அவ்வளவுதான். அதோட நம்ம வெளியே வந்துட வேண்டியது இருக்கும். இந்த 1500 ரூபா எக்ஸ்ட்ரா ஒரு படி மேல போவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, வெல் டெக்கரேட்டட் ஏரியால நிறைய டெக்கரேட்டட் ஏரியா இருக்கும். அதுல நீங்க டான்ஸ், ஆட்டம் போட்டோன்னு ரீல்ஸ் வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்துக்கலாம், போட்டோஸ் எடுத்துக்கலாம். 3000 ரூபா ஸ்கீம்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அடிஷனலா ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரிங்க்ஸ், லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் ட்ரிங்க்ஸ் தருவாங்க. அந்த ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணலாம்னா டான்ஸ், ஆட்டம் போட்டோன்னு அந்த இடத்துல என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. கூடி சீக்கிரம் இது வந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மாடலா வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சப்போஸ் பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தா இது நல்ல பிசினஸா இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களோட அபிப்பிராயம், ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோக்கு நீங்க புதுசு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சூப்பரா சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.